திருச்சிற்றம்பலம். திருச்சிக்கு அருகே உள்ளது லால்குடி. இந்த ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது இடையாற்றுமங்கலம் என்னும் சின்னஞ்சிறிய கிராமம். இந்த கிராமத்தில்தான் அழகுற கோயில் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். இந்த தலத்து இறைவனின் திருநாமம் மாங்கலீஸ்வரர், அம்பாளின் திருநாமம் மங்களாம்பிகை. மாங்கல்ய வரம் தரும் ஆலயம் இது. திருமண பாக்கியத்தை கொடுக்கிற கோயில்களில் இது மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் சுவாமிக்கு மாங்கலீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு மங்களாம்பிகை என்றும் திருநாமம் அமைந்திருக்கிறது. மாங்கல்ய மகரிஷி என்பவர் இங்கே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். தினமும் காலையும் மாலையும் சிவபூஜைகள் செய்து வழிபட்டார். அவருக்கு சிவபெருமான் திருக்காட்சி தந்தருளினார். மேலும் மகரிஷி வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு திருமண பாக்கியத்தை அருளுகிறார் சிவபெருமான். சம்பிரதாய முறையில் கல்யாண பத்திரிகை அடிப்போம். அந்த பத்திரிகையில் கையில் மாலைகளுடன் தேவதைகள் பறப்பது போல் இரு பக்கமும் அச்சிட்டிருப்பார்கள். அந்த தேவதைகளை திருமண வைபவத்துக்கு அனுப்புபவர் இந்த மாங்கல்ய மகரிஷி என்பவர்தான். திருமணமாகும் தம்பதிக்கு ஆசியும் அருளும் வழங்குகிறார். இந்த தலத்தில் மாங்கல்ய மகரிஷிக்கு சந்நிதி தனியாக இருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் உத்திரம். பொதுவாகவே உத்தர நட்சத்திரம் என்பது மாங்கல்ய வரம் தந்தரலக்கூடியது. அதனால்தான் பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடக்கின்றன. மாங்கல்ய மகரிஷியும் உத்தர நட்சத்திரக்காரர் என்பதால் இந்த தலம் கல்யாண வரம் தரும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. மாங்கலீஸ்வரர் கோயிலில் எந்த நாளில் வந்து வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளலாம் என்றாலும் உத்தர நட்சத்திர நாளில் வந்து மாங்கல்ய மகரிஷியையும் மங்களீஸ்வரியையும் மங்களாம்பிகையை தரிசித்து இறைவனை வேண்டிக் கொண்டால் தடைபட்ட திருமணம் விரைவில் நடைபெறும். அதேபோல உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய திருக்கோயில் இது. உத்தர நட்சத்திரக்காரர்கள் இங்கே வந்து வணங்கினால் முன்ஜென்ம தோஷம் உள்ளிட்டவை நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இங்கே தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர், அர்த்தநாரீஸ்வரர் என மூவரும் ஒரே சந்நிதியில் காட்சி தருகின்றனர். தவம் செய்யும் கோலத்தில் காட்சி தரும் மாங்கல்ய மகரிஷியை நெய் விளக்கேற்றி வழிபட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தித்தால் சீக்கிரமே கல்யாண மாலை தோல் சேரும். மகரிஷியின் திருப்பாதத்தில் ஜாதகத்தை வைத்து வேண்டிக் கொள்வது இங்கு வழக்கமாக உள்ளது. திருமணம் நடைபெற்றதும் இங்கு வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மாங்கல்ய மகரிஷிக்கும் மாலைகள் சாத்தி இனிப்பு வகைகள், தேங்காய் முதலானவற்றை வழங்கி நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள். இங்கு வந்து தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார். மாங்கல்ய பலம் பெருகும். கன்னியரின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகிறார் இந்த மாங்கல்ய மகரிஷி. மாங்கலீஸ்வரர், மங்களாம்பிகை, மாங்கல்ய மகரிஷி மூவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சீப்பு, கண்ணாடி, புடவை அல்லது ஜாக்கெட் பெட், குங்குமம், மஞ்சள், வெற்றிலை வாக்கு என மங்கள பொருட்களை சுமங்கலிகளுக்கு வணங்கி வேண்டிக் கொண்டால் சகல தோஷங்களும் விலகி கல்யாணம் விரைவில் நடைபெறும். சீக்கிரம் கெட்டி மேளம் இல்லத்தில் முழங்கும் என்று சிலிர்ப்புடன் தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள். இடையாற்று மங்கலம் மாங்கலீஸ்வரரையும் மங்களாம்பிகை மாங்கல்ய மகரிஷியை தரிசித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். திருமண பாக்கியம் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள். பிரிந்த தம்பதி சீக்கிரமே ஒன்று சேரப் போகிறீர்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகர் யுகம்மான் அப்படின்னே சொல்றோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் முருகர் மேல ஒரு அதீத ஒரு அன்பு, காதல் எப்படி வேணா சொல்லலாம். அப்போ முருகர் அப்படின்னாலே ஒரு குழந்தையா பாக்கக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கே வந்துருது. ஏன்னா நம்மளுடைய சிவன் பார்வதியுடைய கடைசி குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்போ முருகர் சிலையா வாங்கி வைக்கலாம். குட்டியா இருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா வேல் வாங்கி வச்சா அவ்வளோ விசேஷமா. அந்த காலத்துல ஆரம்பத்துல எல்லாம் சிலை வடிவம்